Hey guys, welcome back to my channel. So today in this video, let's see about the Weaver Bird by Kofi Aunur. So first of all, author intro பத்தி பார்க்கலாம். ஸோ கோஃபி அவுனூர் ஒரு கானியன் பாய்ட் ரைட்டர் அண்ட் இவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட. இவங்களோட ரைட்டிங்ஸில் எல்லாம் இவங்க வந்து அவங்க கண்ட்ரியோட ரிச்சான கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் அதே டைமில் கொலோனியலிசத்தை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ போஸ்ட் கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அவங்களோட கண்ட்ரியில் வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி வந்து இவங்களோட ஒர்க்ஸில் வந்து நிறைய வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்களோட கண்ட்ரியோட ஹெரிட்டேஜ் அண்ட் அதே டைமில் கொலோனியலிசம் இது ரெண்டையும் வந்து வியூ பண்ணி சேர்த்து வந்து அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரைட்டிங் வந்து வேர்ல்டு வைடில் உள்ள நிறைய ரீடர்ஸே வந்து ரொம்பவே வந்து கேப்டிவேட் பண்ணியிருக்கு. எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவில் வந்து இவங்களோட ரைட்டிங் வந்து இருக்கும். ஸோ தென் பொயம் பற்றி பார்க்கலாம். இந்த பொயமோட டைட்டில் த வீவர் பேர்ட். பொயமோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஒரு வீவர் பேர்டை பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீவர் பேர்ட் வந்து அவங்களோட வீட்டில் உள்ள ஒரே மரத்தில் வந்து கூடு கட்டி அதில் வந்து முட்டை போட்டுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இந்த வீவர் பேர்ட் வந்து எதை குறிக்குதுன்னா பிரிட்டிஷர்ஸு. அண்ட் இந்த ஒன்லி ட்ரீங்கிறது அவங்களோட ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டையும் அண்ட் அந்த எக்ஸுங்கிறது வந்து அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து மேக் பண்ணதையும் வந்து குறிக்குது. ஸோ இந்த வீவர் பேர்ட் அவங்களோட ட்ரீயில் கூடு கட்டுறதை அவங்க வந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து துரத்துறதுக்கு வந்து மனசு இல்லை, துரத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து தோணலைன்னு சொல்கிறாங்க. இந்த வீவர் பேர்ட் வந்து அவங்களோட அந்த மரத்தில் வந்து கூடு கட்டுறதும் அது வந்து எக்ஸ் வந்து லே பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களோட கண்காணிப்பில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் வந்து செட்டில்மெண்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து வரும்போது அவங்க அங்கே வந்து செட்டில்மெண்ட் மேக் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களோட பெர்மிஷனில் இவங்களோட கண்காணிப்பில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னு தெரியாது. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறது துரத்துறது அந்த ஐடியா வந்து இவங்களுக்கு வந்து தோணலை. ஸோ இந்த வீவர் பேர்ட் வந்து அவங்களோட அந்த மரத்தில் வந்து கூடு கட்டிட்டு லேட்ரான் வந்து டேஸ் போக போக அதுவே வந்து ஒரு ஆனராக வந்து மாறிட்டு அவங்களுக்கே. ஸோ இது வந்து என்னென்னா யூரோப்பியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட் மேக் பண்ணாங்க. அப்புறமா போக போக வந்து ஆஃப்ரிக்கன்ஸை வந்து சப்ஜுகேட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஓவர் பவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா அந்த வீவர் பேர்ட் வந்து வெஸ்ட்லேருந்து வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா அந்த யூரோப்பியன்ஸ் இவங்க எல்லோரும் வந்து வெஸ்டர்னர்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ம்ஸ் அட் சீங்கிறது நேட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ஹார்ட்ஷிப்ஸை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இப்படி யூரோப்பியன்ஸ் வந்து செட்டில்மெண்ட் மேக் பண்ணப்போ இவங்களுக்கு வந்து எங்கே போகிறதுன்னே வந்து தெரியாது. ஸோ இவங்க யூரோப்பியன்ஸால் நிறைய ட்ரபிள்ஸ் அண்ட் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட இடத்த விட்டுட்டு வேறு பிளேஸில் எல்லாம் அவங்க வந்து ரெஃப்யூஜிஸாக வந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்துச்சு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹார்ட்ஷிப்பு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இமேஜரியாக வந்து ஒரு லேண்டன் லைட்டை வந்து சொல்கிறாங்க. லேண்டன் லைட்டுன்னா ஒரு சின்ன ஒரு லேம்ப் மாதிரி தான். அது வந்து சன் அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் வந்து கிடையாது. பெரிய ஆப்ஜெக்டை எல்லாம் அதால் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ இவங்க யூரோப்பியன்ஸால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஷர்மேன் அவங்களோட ஃபிஷிங் நெட்டை ஒரு லேண்டன் லைட்டில் வந்து காய வைக்கிறது மாதிரி வந்து இருக்குது. இது வந்து என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிஷிங் நெட்டை நம்ம வந்து சன்னில் தான் வந்து ட்ரை பண்ண வைக்க முடியும். அதை வந்து ஒரு லேண்டன் லைட்டால் நம்ம வந்து ட்ரை பண்ண வைக்கிறோன்னா அது வந்து எப்போவுமே வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா வந்து ஃபிஷிங் நெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு லேண்டன் லைட்டுங்கிறதும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்மியாக தான் வந்து அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து நேரம் எடுக்கும் அந்த ஒரு லேண்டன் லைட்டை வச்சு. அது மாதிரி தான் யூரோப்பியன் ஸ்கையில் இவங்களோட ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து என்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு வந்து கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலனைசர்ஸ் வந்து ப்ரீச் பண்ண அவங்களோட அந்த டீச்சிங்ஸ் ஐடியாலஜிஸ் இது எல்லாமே வந்து நேட்டிவ்ஸை அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு புதுசாக வந்து ரீடிஃபைன் பண்ணுறது, புதுசாக வேறு ஒரு அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது மாதிரி வந்து ஆக்குறது மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இது வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் எகெயின் வந்து அந்த வீவர் பேர்டோட நெஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நெஸ்ட்டு வந்து எது சிம்பலைஸ் பண்ணுதுன்னா இந்த காலனைசர்ஸோட ஐடியாலஜிஸ் அண்ட் அவங்களோட செட்டில்மெண்ட்ஸு. ஸோ இந்த நேட்டிவ்ஸ்க்கு வந்து இப்போ வந்து வேறு வழியே வந்து கிடையாது. அவங்க வந்து காலனைசர்ஸோட லிமிட்ஸில் தான் வந்து அவங்க வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது.
அவங்க வந்து பில்ட் பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கு உள்ளாடி தான் வந்து அவங்களோட லிமிட் வந்து இருக்குது. அதுதான் அவங்களோட ஹொரிசான் அண்ட் எல்லை எல்லாமே அதுதான். ஆனாலும் என்னதான் வந்து இப்படி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலும் இவங்களோட ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஏற்றுக்கிறது மாதிரி வந்து இல்லை. அவங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும் இந்த நேட்டிவ்ஸால் ஃபுல்லாக அவங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலை. ஸோ இப்போ வந்து இந்த வீவர் பேர்ட் வந்து செட்டில்மெண்ட் வந்து மேக் பண்ணியாச்சு. அவங்களோட ஹோம்லேண்டை ஃபுல்லாகவே வந்து கேப்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நேட்டிவ்ஸ் எல்லாம் நியூ ஹோம்ஸுக்காக வந்து டெய்லி வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நிலைமையாச்சு. அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட பிலாங்கிங் எல்லாமே வந்து அவங்க வந்து இழந்தாச்சு. இந்த நேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே வந்து இழந்த அப்புறமா அவங்களோட நியூ ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவங்களோட கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க புதுசாக வந்து ரீபில்ட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க கொலோனியலிசத்துக்கு எகெயின்ஸ்டாக அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுறத வந்து குறிக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் இவங்க வந்து இவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த காலனைசர்ஸ் எல்லாம் வந்து இப்படி செட்டில்மெண்ட் வந்து மேக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட ரிலீஜியனான கிறிஸ்டியானிட்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட ரிலீஜியன் வந்து இப்போது காணாமல் வந்து போயிட்டு. ஸோ ஃபைனல் லைனில் அவங்களோட ட்ரெடிஷ்னலான டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த வீவர் பேர்ட் அதோட எக்ஸ்க்ரிமெண்ட் வந்து பொல்யூட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பொயமோட சம்மரி வந்து முடிச்சாச்சு. இனி பொயமில் உள்ள அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கோஃபி அவுனூர் வந்து இந்த பொயமில் வீவர் பேர்டோட நெஸ்ட்டை வந்து ஒரு மெட்டஃபரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புளோட ஐடென்டிட்டி, கல்ச்சர் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட் கொலோனியல் கான்டெக்ஸ்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு வீவர் பேர்ட் அவங்களோட ட்ரீயில் வந்து செட்டில்மெண்ட் மேக் பண்ணுறத வச்சு அவங்க ஹோல் கொலோனியலிசம் எக்ஸ்பீரியன்ஸையே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பொயமில் ஒரு வீவர் பேர்டோட நெஸ்ட் வந்து எப்படி வந்து வீவ் பண்ணியிருக்கோ அது மாதிரியே பொயட் வந்து அவங்களோட பொயமில் கொலோனியல் ரூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்டில் எதெல்லாம் கண்ட்ரீஸ் வந்து கொலோனியலிசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொருந்துற மாதிரி தான் வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பொயமில் உள்ள சிம்பிள்ஸ் என்னெல்லாம்னா இந்த வீவர் பேர்ட் அண்ட் அதோட நெஸ்ட். இந்த வீவர் பேர்டோட நெஸ்ட் வந்து கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸை வந்து வீவ் பண்ணுறத வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹோலாக இதை வந்து போஸ்ட் கொலோனியல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா கோஃபி அவுனூர் இந்த பொயமில் போஸ்ட் கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ கொலோனியல் ரூல் வந்து வந்ததால் எப்படி அவங்களோட கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து எஃபெக்ட் ஆச்சு அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள தீம்ஸ் எதுலான்னா ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங். ஸோ இதில் வந்து வீவர் பேர்டோட நெஸ்ட்டுமே வந்து சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங் இதை தான் வந்து குறிக்குது. ஸோ இதில் வந்து வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி வந்து ஸ்பீடாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்க வேர்ல்டில் வந்து கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸை எல்லாம் எப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஃபி அவுனூர் இந்த பொயமில் ஒரு வீவர் பேர்டை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன் கல்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி நிறைய டாமினண்ட்டான கொலோனியல் நரேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதை எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ வீவர் பேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அதோட நெஸ்ட்டை வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெட்டஃபராக வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட கண்ட்ரியோட பவர்ஃபுல்லான ரிச் கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸை பற்றி இவங்க வந்து ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணுறத வந்து சொல்லுது. ஸோ கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் டைம்லேயும் வந்து அவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீவர் பேர்ட் வந்து அதோட நெஸ்ட்டில் வந்து எப்படி எவ்வளோத்துக்கு வந்து இன்ட்ரிகேட்டாக வந்து அதை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் வந்து அவங்கள சஃபர் பண்ண வச்சாலும் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த சஃபரிங்ஸ்க்கு இடையில உள்ள அவங்களோட ரெசிஸ்டன்ஸு தான் வந்து இந்த இன்ட்ரிகேட்டான அதோட வீவிங் வந்து குறிக்குது. ஸோ இந்த பொயம் வந்து நிறைய கல்ச்சரல் பார்டர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிவிட்டு யூனிவர்சலாக ஐடென்டிட்டி, பிலாங்கிங் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தீமை எல்லாம் வந்து யூனிவர்சலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ கோஃபி அவுனூரோட நிறைய பொயம்ஸ் வந்து நேச்சரோட சைக்கிளை பற்றி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த பொயமில் ஒரு வீவர் பேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பொயமில்
கோஃபி ஆவனோ நான் லீனியர் நரேட்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொயட்ரியில் நிறைய வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து இமேஜஸாக வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஃபைனலாக வந்து அந்த வீவர் பேர்டோட நெஸ்ட் மாதிரியே வந்து வீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஆர்கானிக் மோடை வந்து கொண்டு வருது. அண்ட் அதே டைமில் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒன்று அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி போயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.